இந்த டீனு ஹச்ஓடி எல்லாமே சேர்ந்து சார் என் பையன்கிட்ட ஒரு வாக்குமூலம் வாங்கிட்டாங்க சார். நீ வந்து ஹாஸ்டலில் நான் வந்து திருப்பி சேர்க்கறதுக்கு சொல்கிறோம். நீ இங்கே யார் யாரெல்லாம் போதைப் பொருள் விற்கிறாங்களோ அவங்களுடைய பேர்லாம் சொல்லுப்பா அப்படி சொல்லி கேட்ட உடனே என் பையன் பயந்துட்டு வேற ஒருக்கு விசாரணை கூப்பிட்டுட்டு யார் யார் கஞ்சா விற்கிறாங்கன்னா என் பையன் கஞ்சாவை சார் விற்கிறான். அவன் பயந்துட்டு அங்கே இருக்கிற பசங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டான் சார். இது உனக்கும் எங்களுக்கும் தான் தெரியும், இது ரகசியமாக நாங்கள் வச்சுக்கிறோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம், நீங்கள் தைரியமாக போங்கன்ட்டாங்க சார். என் பையனும் வந்துட்டான் சார். என் பையன் சார் நீ போயிடுங்க, நீ ஒரு வாரம் கழிச்சு வாங்கணுன்னு என் பையன் சார் இன்டர்னல் எக்ஸாம் இருக்குப்பா, நான் ஒரு 3 நாள் தங்கி என் ஃப்ரெண்டு ரூமில் தங்கியிருந்து நாங்கள் அப்படியே அங்கே ரூம் பார்த்துட்டு வந்துடுறோம்பா அப்படி சொன்னாமல் நேற்று அந்த ரூமில் இருந்து வெளியே வரும்போது 2 பேரும் ஸ்டீமனுங்கிறவனும் இவனும் காலேஜ் கிளம்பி வரந்தாங்க சார். அந்த விஷயத்த அவங்க பசங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சார், உங்களை பற்றி இதுமாரிலாம் அந்த பையன் எழுதி கொடுத்துட்டான், அவன் அப்ரூவ் ஆகிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்ன உடனே சார் 20 பேர் சார் 20 பேர் பைக்கில் அந்த பையனை அடித்த உடனே அவன் ஓடிட்டான் சார். என் பையனை வண்டியில் தூக்கி உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டு சார் கிரவுண்டில் வச்சு சார் இரும்பு லாடாலையும் கத்தியாலையும் குத்தி துடிக்கி என் பையனை கொண்டுட்டானு சார். அந்த பையன் சார் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இன்னைக்கு வாக்குமூலம் சொல்லிட்டான் சார். அவனுங்கெல்லாம் ஒன்றுமே பண்ணல, அவன் யாரையும் அடிக்கலை, எனக்கு தெரியும், எதனாலும் என்கிட்ட சொல்லிடுவான். ஆனால் என் கண்ணு முன்னாலே என் ஃப்ரெண்டை அடித்து கொண்டுட்டானுவன், நான் பார்த்தேன் அப்படி சார். அவங்களுக்கு ஹச்ஓடி அந்த பிஇடி சாரு இவங்கெல்லாம் தான் சார் என் பையனை மன உளைச்சல் ஆளாக்கி சார் அவன்கிட்ட வாக்குமூலம் வாங்கினாங்க சார். அதனால தான் சார் என் பையனை அடித்து கொண்டுட்டானுவேன். அவங்கள சார் அவங்கள நீங்கள் விசாரணை பண்ணணும், என் பையனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் சார். இனிமேல் எந்த ஒரு பையனும் காலேஜில் இதுமாரி பிரச்சனைனால படுகொலை செய்யப்படக்கூடாது சார். காலேஜில் அட்வைசர் சொன்னாருங்க சார் எனக்கு சார். என் பையன் 11 மணிக்கு என்கிட்ட பேசினான் சார். அப்போ நான் காலேஜ் கிளம்புறேன்பான்னாம்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் சார். பையனை 12 மணி 1 மணிக்கெலாம் அவனை கொண்டுட்டானு சார். அவனை ரூமில் கொண்டு போட்டானு சார். அவன் இருக்கிற ரூமில் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு ஏதோ தனியார் ஹாஸ்பிட்டலில் வச்சாங்க சார். தனியார் ஹாஸ்பிட்டலில் வர வழியில் இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க சார். அடித்தது 20 பேர் கொண்ட கும்பல் சார். செகண்ட் இயர் பசங்க, ஃபைனல் இயர் பசங்கன்னு சொல்கிறாங்க சார். அவங்க எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டில் அவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார். அதை பாருங்கள் சார், அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் சார். 20 பேர் சார். 20 பேர் என் பையனை மிதித்து ஆயுதங்களால் தாக்கி படுகொலை செஞ்சுட்டானு சார். படிக்கிற பசங்க தான் சார், படிக்கிற பசங்களும் இருக்காங்க சார், மற்ற பசங்களும் அதில் கலந்துருக்காங்க சார். அப்படி சார் சொல்கிறாங்க. யாரும் இது வரைக்கும் சார் இந்துஸ்தான் நிர்வாகத்திலேருந்து அந்த காலேஜில் தான் சார் என் பையன் படிக்கிறான். இன்ன வரைக்கும் நிர்வாகத்திலேருந்து ஒரு ஆசிரியர், பிரின்ஸிபல், அன்னைக்கு பேசின டீன், ஹச்ஓடி எவரும் வரலைங்க சார். என் பையன் அங்கே தான் சார் படிக்கிறான். நாங்கள் வெக்கேட் பண்ணல சார், நாங்கள் காலேஜ் வெக்கேட் பண்ணல, ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணல சார். என் பையன் அங்கே தான் சார் படிக்கிறான். என் பையனுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே ஹாஸ்டல் ரூம் தான் சார் இருக்குது. நீங்கள் இப்போ கூட போனால் பார்க்கலாம் சார்.